பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இன்றைய சமூகம் நிறைய விஷயங்களை மறந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. விரிவாக சொல்வதற்கு தருணம் இல்லை, நேரம் இல்லை. குறிப்பாக சொன்னால் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் மிகவும் குறைந்து விட்டார்கள். முஸ்லிம்கள் வீட்டில், ஏன் என்னை போன்ற இமாம்கள் வீட்டுல கூட சொல்ல போனா பிள்ளைகள் குர்ஆன் ஓதுறது இல்ல, மனைவி சீரியலுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இது ஏன் வீட்டுடைய நிலைமையை நான் சொல்றேன், வருத்தத்தோட பதிவு செய்யறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் ஹிதாயத் தரணும், என் வீட்டுல உள்ளவங்களுக்கு ஹிதாயத் தரணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி நம்ம குர்ஆனை மறந்துட்டோம், ஹதீஸை மறந்துட்டோம், நம்முடைய நிலைமை இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? பெரிய கேள்விக்குறியாயிரும். நம்ம அறியாமலேயே இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொன்னால் மிகை ஆகாது. இந்த உம்மத்திற்காக, இந்த உலகத்திற்காக தியாகம் செய்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நௌதுபில்லாஹ் பல பேர் மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் இது கசப்பான உண்மை. ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன? பாங்கில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இகாமத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையில் அத்தஹியாத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பிறகு ஸலவாத், ஜனாஸா தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி எல்லா அமல்களிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஆனால் இந்த சமூகம் அவரை கூட மறந்துவிடும் அளவிற்கு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால் இது தவறான ஒரு கருத்தாக யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நான் என்னுடைய முஸ்லிம் சமூகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன், ஏன் வீட்டுடைய நிலைமை, ஏன் பரம்பரையுடைய நிலைமை இப்படி இருக்கிறது சொன்னால், பொதுவாகவே நானும் ஒரு பள்ளியில ஒரு 20 வருடமாக இமாமாக இருக்கிறேன் என்ற அடிப்படையில முழு சேவை என்று எடுத்துக்கொண்டால் 25 வருடங்களாக இந்த சேவையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலிமாக, ஒரு இமாமாக, ஒரு ஹத்ரத்தாக என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், சமூகம் இவைகளெல்லாம் பற்றி கவலைப்படாமல் போய்கொண்டு இருக்கிறது என்பதுதான் தெளிவான உண்மை. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அம்லம் யஅரிஃபு ரசூலஹு, உங்களுடைய ரசூல்களை, ரசூலஹும், உங்களுடைய ரசூல்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள கூடாதா, நீங்கள் தெரிந்து கொள்ள கூடாதா என்று கேட்கின்றார். ஏனால் இறந்த பிறகு மாதா தகூலு மின் ஹாதர் ரஜுல் என்று கேட்கப்படும். நபி அவர்களை காமித்து இந்த நபரை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பா அல்லாஹ். அப்படிப்பட்ட திருத்தூதர் நபி அவர்கள் பிறக்கவில்லை. அந்த சமயத்தில் ஒரு யூத அறிஞன் சொன்னான், ஃபலம்மா கானத்தில் தீ உலித ஃபீஹா, இந்த இரவுல ஒரு குழந்தை பிறக்க இருக்குது, ஃபைன் உலித ஃபீ ஹாதிஹில் லைலதி, ஒருவேளை அந்த குழந்தை இந்த இரவுல பிறந்துருச்சுன்னா ஃபைன்னஹு நபியுன், அந்த குழந்தை நபியாக இருக்கும் என்று சொன்னான். அந்த காலத்துல இன்டர்நெட் இல்லாத காலம், மக்கா என்பது சிறிய ஊர் தான், இரவு நேரத்தில் தெரிந்து கொள்ள முடியவில்லை. விடிந்த பிறகு தெரிகிறது, அவன் சொன்னதை போலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அவன் பார்த்தான், பார்த்துவிட்டு சொன்னான், முதுவுக்கு பின்னாடி மெஹர் நுபுவத்துடைய அடையாளம், இதை பார்த்தவுடன் மயக்கமுட்டு விழுந்து விட்டான். தெரிந்த பிறகு சொல்கின்றான் என்னவென்று, ரஹபத்தின் நுபுவத்து மின் பனி இஸ்ராயீல இலல் குரைஷ், பனி இஸ்ராயல்களிலிருந்து நுபுவத்து ரஹபத் போயிருச்சு குரைஷ் பக்கம் சொல்றான் அந்த யூத அறிஞர். இப்படி அந்த காலத்து மக்கள் நபி அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். குர்ஆன் முழுக்க, தௌராத் முழுக்க, இன்ஜீல், ஜபூர்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா இறுதி தூதரை பற்றி சொல்லி இருக்கிறான். அதாவது யஜிதுனஹு மக்தூபன் இன்தஹும் பித்தௌராத்தி வல் இன்ஜீல் என்று அல்லாஹ் சொல்றான். யஜிதுனஹு, அவர்கள் அடைந்து கொள்வார்கள், ஹு நபியை பற்றி, அவரை பற்றி, மக்தூபன் எழுதப்பட்டதாக, எங்க? இன்தஹும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பித்தௌராத்தி வல் இன்ஜீல், தௌராத்ல இன்ஜீல் அல்லாஹ் சொல்றான். இன்ஜீல்ல அஹ்மத், இந்த தௌராத்ல அஹ்மத் என்ற பெயரோட வந்திருக்கிறது என்றாக சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆன்ல. இப்படி இறுதி தூதருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருந்த மக்கள்
நபி அவர்களுக்கு 12 வயசு ஆகுது. உங்களுக்கு தெரியும், பிறப்பதற்கு முன்னாடியே தந்தை இழந்தவர்கள், பிறந்து 6 வருடத்திற்கு பிறகு தாயை இழந்தவர்கள். சொல்ல போனால் அல்லாஹ் ரசூலுக்காகவே அந்த பெற்றோர்களை உருவாக்கினான். அப்துல்லா அவர்கள் நபியுடைய தந்தை 25 வயது, ஆமினாவுடைய வயது 20. 2 பேரும் இறக்கும் பொழுது நபி அவர்கள் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வயிற்றில் கர்ப்பமுற்று இருக்கிறார்கள். 2 மாதம் இங்க தந்தையுடைய இறப்பு. நபி அவர்கள் பிறந்த பிறகு 6 வருடத்தில் தாயுடைய இறப்பு. 2ஐயும் வைத்து பார்த்தா 2 பேருக்கு வயசு என்ன? இவருக்கு 25, அப்பாவுக்கு அப்துல்லா அவர்களுக்கு, தாய் ஆமினா அவர்களுக்கு 20 வயசு. இந்த 2 பேரையும் நபிக்காகவே அல்லாஹ் தஆலா உருவாக்கியதை போன்று இருக்கிறது என்பதாக பல வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட தூதரை, இப்படிப்பட்ட ரசூலை இன்று முஸ்லிம் சமூகம், ஆண்கள், பெண்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், சிறார்கள், வயதான கிழவர்கள், கிழவிகள் மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் இது ஊசி குத்துற மாதிரி இருக்கும். இதான் உண்மை. பள்ளி நிரம்பலங்க, மக்தப்ல பசங்க இல்லைங்க, நிஸ்வான்ல தேடிட்டு இருக்காங்க. நானும் என்னுடைய நிஸ்வானுக்கு பல வருடங்களாக மாணவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றேன். வியப்பாக இருக்கிறது. மக்கள் எங்கே போயிட்டு இருக்காங்க? நம்முடைய சமூகத்துடைய மக்கள் முதல்ல இருந்து சொல்ற பாருங்க, பண்பை கொடுக்காமல், அன்பை கொடுக்காமல், ஒழுக்கத்தை கொடுக்காமல் நீங்கள் அவர்களை வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருப்பார்கள் என்று சொல்வதை விட இஸ்லாம் ஒன்றுமே தெரியாது இருப்பார்கள். 12 வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் மூலமாக வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். ஷாம் தேசத்துக்கு போகிறார்கள். மக்கத்து மக்கள் வியாபாரிகள் ஷாம் தேசத்துக்கு பல தடவை போயிருக்கிறார்கள். அங்கே ஒரு மார்க்க அறிஞர் இருந்தார், முகைரா என்று சொல்லப்படுகிற யூத அறிஞர். இவர்களை பல முறை பார்த்திருக்கிறார். அவருடைய வணக்க இடத்திலிருந்து கீழே இறங்க கூட மாட்டார். பார்த்துட்டு கண்டு கொள்ளாமல் இருப்பார். அப்படிப்பட்ட முகைரா இந்த தடவை பார்த்தா அவங்கள பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். என்னடா இவர் நம்மளை பார்க்கவே மாட்டாரு, பார்த்தும் பார்க்காம இருப்பாருன்னு சொல்லி இவங்களுக்கே ஆச்சரியம். அந்த பயணம் முழுக்க பின்தொடர்றார். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களை ரொம்ப கண்ணியப்படுத்துறார். அதற்கும் மேலாக எல்லாருக்கும் விருது தராங்க முகைரா. இவங்களுக்கு ஆச்சரியம், என்ன ஆச்சு இவருக்கு? பல முறை வந்திருக்கிறோம், பல முறை அவரை பார்த்திருக்கின்றோம். அவர் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய நபராக இருந்தார், நமக்கு மதிப்பளிக்காத ஒரு நபராக இருந்திருக்கிறார். இந்த தடவை என்ன மாற்றம்? விருந்தளிக்கும் பொழுது எல்லோரும் போனோம். அப்ப கேட்டாங்க, எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? எல்லாரும் வந்துட்டோம், ஒரு பையன் மட்டும் வரல. அந்த பையனுக்கு 12 வயது. பொருள்களை பார்த்து கொள்வதற்காக மாலை திஜாரத் என்று சொல்லப்படுகின்ற அம்வாலை திஜாரத், வியாபார பொருட்களை கண்காணிப்பதற்கு ஒரு வாலிபரை விட்டு வந்திருக்கின்றோம் சொன்னாங்க. முகைரா சொன்னாரு, விருந்தே அவருக்காக தான் உங்களுக்குன்னாரு. விருந்தே அவருக்காக தான் உங்களுக்கு, எவருக்காக விருந்தோ அவரை விட்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இவர் யார் என்று சொன்னால் வருங்கால நபி, இறுதி தூதர். உடனே எது சொன்னாலும் கேட்டுக்கொள்ளக்கூடிய காலம் இது. அதுவும் யார பத்தியாவது அவதூறு சொன்னா உடனே பரப்பிடுவாங்க. எது உண்மை எது பொய் என்று விவரிக்காமல், ஆராயாமல், ஆய்வு செய்யாமல், சிந்திக்காமல் அவதூறை கேட்பதும் அவதூறை பரப்புவதும் இந்த காலத்துடைய மக்களுடைய பழக்கம் ஆயிடுச்சு. ஆனாதான் தீயவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்படியே இருந்தா இப்படிதான் இருப்பாங்க. இன்னும் பல பேர் வருவான், பல பிராட் வருவான். எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், உடனே கேட்டாங்க, எப்படி நபின்னு சொல்ற அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் கண்காணித்திருந்தேன், நான் கண்காணிச்சுட்டே இருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னா, மேகம் அவர் செல்ல செல்ல நிழல் கொடுக்கிறது, மரம் செடி கொடி அவர் பக்கம் சாய்ந்து நிழல் கொடுக்கிறது, அவருடைய முதுகில் பாருங்கள் மெஹர் நுபுவத்துடைய அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அக்கா இருக்காங்களான்னு கேட்டாங்க. அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிபோட வந்திருக்காங்க.
எல்லாரும் சொன்னாங்க இவர் தான் அவருடைய அத்தான்னு சொல்லும் பொழுது முகைரா சொல்றாங்க இவர் அத்தா கிடையாது. ஏனென்றால் மாகான் அபூஹு ஐ அபு முஹம்மதின் ஹையன், அவங்க அத்தா இருந்துட்டு இருப்பாரு. எந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க தெளிவா இருக்காங்க. நமக்கு கிடைத்த ரசூலை விட்டு விட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஏதோ ஒரு துவாவுக்காக, ஏதோ ஒரு பாத்தியாவுக்காக, ஏதோ ஒரு மௌலூதுக்காக, ஏதோ ஒரு நல்லத்துல, ஏதோ ஒரு நிக்காவுடைய கடைசி நேரத்துல இப்படி பயன்படுத்திக்கிறோமே தவிர ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துவதற்காக ரசூல், எல்லா காரியத்துக்காக பயன்படுத்த வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவாப்பிள்ளையை போன்று நாம் ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்துகின்றோமே. இது இந்த உம்மத் செய்த பாவம் அல்லவா? நபி அவர்கள் செய்த துரோகம் அல்லவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்து மக்கள் எந்த அளவுக்கு நபி வேலை அங்கு வைத்திருந்தார்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் துபா என்று சொல்லப்படுகின்ற துபா அரசன் படையெடுத்து வந்தான். மதீனாவை படையெடுத்து வந்திருக்கின்றான், போரிட்டுக் கொண்டிருக்கின்றான், மதீனாவை கைப்பற்ற வேண்டும் என்று. இரவு நேரமானவன அந்த மக்கள் எல்லாம் அவர்களுக்கே உபசரிக்கிறார்கள், உணவளிக்கிறார்கள். யார் அடிக்க வந்தானோ, ஒழிக்க வந்தானோ, கொல்ல வந்தானோ, இந்த இடத்தை பிடிக்க வந்தானோ, இவர்களை இல்லாமல் ஆக்க வந்தானோ, அவர்களுக்கே இவர்கள் உணவளிக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது என்று துபா அரசன் ஆச்சரியப்பட்டது மட்டுமல்ல, பெரிய பெரிய இடத்தை பிடித்துக் கொண்டேன், பெரிய பெரிய அரசாங்கத்தை அசைத்து விட்டேன், மதீனாவை அசைக்க முடியலையே என்று சொல்லும் பொழுது அங்கே யூத உலமாக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இதேதான் வேலை. நல்ல உலமாக்களும் இருக்கிறார்கள், எல்லா காலத்திலும் அல்ல வைத்திருந்தால், இன்ஷா இந்த காலத்திலும் இருக்கிறார்கள், அல்ல மறுக்கவே முடியாது. அவர்களை போன்ற நல்லவர்கள் மூலமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், அவதூறு பரப்போம். எனக்கு பிடிக்கலப்பா, நம்ம அது பிடிக்கலப்பா, எதுக்கியா பிடிக்கல, அதெல்லாம் காரணம் கேட்காத, பிடிக்கல. இப்படி ஒவ்வொரு முஹல்லாவிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் இமாம்களை ஏசுவது பேசுவது ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. அதாவது அவர் அந்த மாதிரி தவறு செய்யாத நபராக இருந்தும் கூட வரம்பு மீறக்கூடிய இஸ்லாமிய விஷயங்களில் ஈடுபடாத ஒரு உத்தம உலமாக்களையும் ஏசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இது ஆபத்தான ஒரு விஷயமாக சூழ்நிலையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ அந்த யூத அறிஞர்கள் சொன்னாங்க, மதீனாவை நீங்க கைப்பற்றவே முடியாது, ஏனென்றால் மதீனா பாதுகாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய கோட்டை, தஜ்ஜால் வர முடியாது, ஷைத்தானுக்கு வர முடியாது, இறுதி தூதருடைய ஹிஜ்ரத்துடைய இடமும் இதுதான், இறுதி தூதர் இறக்கும் இடமும் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்கும் பொழுது இதை விளங்கி கொண்ட அவர் சொன்னாங்க, ஒருவேளை என்னுடைய வயது அவர்களுடைய வயதளவுக்கு இருந்திருந்தால், நீண்டிருந்தால், பெரியதாக இருந்தால், லகுந்து வசீரன் லகு, கண்டிப்பாக அவர்களுக்கு நாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு வசீராக, ஒரு காவலராக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பெரிய இடத்தை வாங்கி, ஒரு வீட்டை வாங்கி, அல்லாஹ்வுடைய ரசூல் வரும்பொழுது என் சார்பாக அன்பளிப்பாக கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அரசன் போனானாம். நான் மதீனா ஒன்றும் செய்ய மாட்டேன், இது இறுதி தூதருடைய இடம் என்பதாக. அது மட்டுமல்ல, ஷஹீத்து அலா அன்னஹு அஹ்மத், ஷஹீத்து நான் சாட்சி சொல்கிறேன், அலா அன்னஹு நிச்சயமாக அவர்கள் அஹ்மத் என்ற நபியாக இருக்கிறார்கள் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னாராம். அல்லாஹ்வுடைய ரசூல் வரதுக்கு முன்னாடி ஈமான் கொண்டிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூலுல்லாஹ் மீது. இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். இறக்கும் பொழுது உம்மத்தின்னு இறந்தாங்க. இனி நம்முடைய சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் பெரியவர்களே, தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். ஃபஜர் பிஸ்தர்மே, ஃபஜர் விருப்பில கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக நாம் ஆகிவிட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பா சொல்லுங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. மாற்றாவுடைய பிள்ளைகளை போன்று நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். அன்பா சொல்லுங்க, கெஞ்சுங்க, காலில் விழுங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய காலில் வீர கற்றுக் கொடுங்க. எல்லாம் கொடுக்கிறோம், டாக்டர்ஸ் கோர்ஸ், மேக்ஸ், பிஎஸ்சி பேக்ஸ், என்னென்ன தேவையோ அவங்களுக்குலாம் நம்ம செய்யறோம். ஆனா குர்ஆன், ஹதீஸ், சுன்னத்து,
ரசூலுல்லாஹ்வுடைய பழக்க வழக்கம், அஹ்லா, பண்பு, அன்பு, அறிவு, பரிவு, இரக்கம் எதுவுமே இல்லாம வச்சிருக்கோம் அவங்க. என் மகள்கிட்ட நான் கேட்ட ஒரு கேள்வி, நம்முடைய தூதருடைய நபியுடைய பேர் என்னம்மான்னு தெரியலன்றாங்க. என் மகளுடைய வயசு என்ன தெரியுமா? 17 வயசு. எனக்கு வெக்கமா இருக்குது, வெக்கமா இருக்குது, அவமானமா இருக்குது. நான் எல்லா பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளையா நினைச்சு சொல்றேன், எல்லா தாய்மார்களையும் என்னுடைய சகோதரிகளா நினைச்சு சொல்றேன், எல்லா பெரியவங்களையும் என்னுடைய உடன்பிறப்பா நினைச்சு சொல்றேன். தயவு செய்து தாலீமை வாசிங்க, குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம கொடுத்துக்கிட்டே இருங்க, அமல கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஷைத்தான் வீடியோ மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, செல்போன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து கொண்டிருக்கிறான், நம்மோடு இருக்கின்றான். நம்முடைய ஷைத்தான் இருக்கக்கூடிய இடம் தான் நம்முடைய செல்போன்கள், மறுக்க முடியாது யாரும். எனவே அதனுடைய தாக்குதலின் காரணமாக இன்னைக்கு ரீல்ஸ் பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக, ரீல்ஸ் பார்க்கக்கூடிய தாய்மார்களாக, ரீல்ஸ் பார்க்கக்கூடிய கிழவர்களாக, கிழவிகளாக, சீரியலுடைய தேவைகளை உணர்ந்த ஒரு சமூகமாக ஆயிருக்கின்றோம். நடிகர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் கேட்டதுதான், திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. அதெல்லாம் அசிங்கம். எனக்கு புருஷனை விட அவன் தான் பிடிக்கும் சொல்றது எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய கலாச்சாரம். சில பேர் சொல்லிட்டாங்க, சில பேர் சொல்லாம வச்சுட்டு இருக்காங்க. கடைசி படம் ரிலீஸா தியேட்டர்ல உட்கார்ந்து அழுகுறாங்க. நம்முடைய பேர் தாங்கிகள், புர்கா போட்ட பெண்கள், இதுக்கு நானும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்புன்னு நினைக்கிறேன். தயவு செய்து தயவு செய்து நம்முடைய சிறார்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. தயவு செய்து காப்பாற்றுங்கள். அவர்களுக்கு குர்ஆன், ஹதீஸ், மக்தப், மதரசா, நிஸ்வா, தப்லீக் இதோட ஈடுபடுத்துங்க. இல்லைன்னு சொன்னா ரஹமத்துல்லாவுடைய வீடும் ரங்கா வீடும் ஒண்ணுதான், மாற்றுக்கிறது கிடையாது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்படி நம்மளுக்கு முன்னால் இருந்தவர்கள் இந்த அளவுக்கு நபி மேல நேசித்தார்கள். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்தாங்க இல்லையா, எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அழைக்கும் பொழுது நபி அவர்கள் சொல்லிட்டாங்க, நான் யார் வீட்டுக்கு வரமாட்டேன், என் ஒட்டகத்தை விட்டு விடுறேன், அந்த ஒட்டகம் எங்க போய் நிக்கிதோ அங்கதான் தங்குவதுனாங்க. அதே மாதிரி விட்டார்கள். அது போய் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அநேகமாக அந்த சஹாபியோட வீட்டுல நின்றுச்சு, அங்கதான் தங்கினார்கள் என்பது வரலாறு. அந்த வரலாறை இன்னும் டீப்பா யோசித்து பாத்தீங்கன்னா, எந்த துப்பா அரசன் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்காக ஒரு வீட்டை கொடுத்தானோ அந்த வீடு தான் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீடு. அப்ப என்ன அர்த்தம்? அது ரசூலுல்லாஹ்வுடைய வீடை தவிர அபூ அய்யூப் அன்சாரியுடைய வீடு இல்ல, அது அமானிதமாக அவர்கிட்ட இருந்தது. அந்த வீட்டை தான் அல்லாஹ் சூஸ் பண்ணா என்றால், துப்பா அரசன் இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் அவர் முஸ்லிமான ஒரு தோழர், முஸ்லிமாகவே இறந்திருக்கிறாரு. சொல்லிருக்காரு, ஷஹீத்து அலா அன்னஹு அஹ்மத், நான் சாட்சி சொல்கிறேன் அவர் கண்டிப்பாக அஹ்மது நபிதா, ஏன்னா தௌராத்ல நான் படிச்சிருக்கேன்னு சொன்னாரு. எனவே அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தூதரை நேசித்து அவரை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.